குட் மார்னிங். இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். நம்ம மெயின் டிஷ்ஷில் மட்டும் எப்போதும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அடிஷ்னலாக என்னென்ன ஆட் பண்ணால் உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டில் உப்புமா. ரவையில் நிறைய மெக்னீஷியம் இருக்குது, அயன் இருக்குது, ஜீரண சக்தியை அதிகரிக்கும். இதுவும் பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். இதில் நிறைய காய்கறி ஆட் பண்ணோம்னா, இதில் நிறைய எண்ணெய் ஊற்றி செய்கிறனால சுகர் லெவல் பேலன்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் காய்கறியை ஆட் பண்ணிட்டோம்னா நார் சத்து கொஞ்சம் ஆட் ஆயிரும். அப்போ ஓரளவுக்கு சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக பிரண்டை சட்னி. நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபராக இருந்திருந்தீங்கன்னா அடிக்கடி இந்த பிரண்டை சட்னி சொல்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால உங்களுக்காக சொல்கிறேன் இதோட பெனிஃபிட்ஸ். இதில் நிறைய கால்சியம், விட்டமின், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், அயன் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இது பைல்ஸை கூட குணப்படுத்தும், ஜீரண சக்தி அதிகரிக்கும், அப்புறம் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உதவும், மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கும், அதாவது மலச்சிக்கல் வராது. அப்புறம் ஃப்ராக்சர், வலி, வீக்கம், காலில் ஜாயிண்ட் பெயின் இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அது சீக்கிரமாக குணமாகும். ஆனால் அட்லீஸ்ட் அது மாதத்துக்கு ஒரு 2-3. கூடவே ப்ரோட்டீனுக்காக ஒரு முட்டை. இது ஓரத்தில் பிங்காக இருக்குது, வித்தியாசமான முட்டைன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக நான் பீட்ரூட் கட் பண்ணிவிட்டு அதே கத்தியில் கட் பண்ணனால இந்த கலர் இருக்குது. இது ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் இது விட்டமின் B12 இருக்குது. இது மசில் டெவலப்மெண்ட்டுக்கு உதவும். ப்ரோட்டீனுக்காக முட்டை மட்டும் இல்லாமல் கருப்பு கொண்டக்கடலை வேக வச்சது, வெறும் உப்பும் பூண்டு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் எதுவும் சேர்த்தலை. இதில் நார் சத்தும் இருக்குது, ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது. இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது, அப்புறம் மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். அதனால் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கனால ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ணும். இதில் பொட்டாசியம், மெக்னீஷியம், நார் சத்து எல்லாமே இருக்கிறனால கொலஸ்ட்ரால் அதை கம்மி பண்ணும். அதனால் ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. இதில் இருக்கிற இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறனால அனீமியாவை தடுக்கும், அதாவது ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். விட்டமின்காக கொஞ்சமாக கேரட் வச்சுருக்கேன். இதில் நியூட்ரியன், விட்டமின் ஏ எல்லாமே நிறைஞ்சிருக்கு. பீட்டா கரோட்டின் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை மேனேஜ் பண்ணும். இது ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கேரட். இது கூடவே கொஞ்சமாக பீட்ரூட் ஜூஸ். உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்ற பீட்ரூட் ஜூஸை விட பெட்டராக ஒரு ஜூஸ் இல்லவே இல்லை. இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் நைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும். இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் நம்ம உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும். அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.